அதிமுக சார்பில் அடுத்த தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் ஒரு பலமான அணி அமையும் அப்படிங்கிறாரு. இல்ல, அவர் அரசியல் என்ன நினைக்கிறார்னா ஒரு கடுமையாக யாரையும் பகைத்துக் கொள்ளாத ஒரு அரசியலை நடத்தணும்னு நினைக்கிறார். மறுபடியும் பிஜேபியோட போகலாம் நினைக்கிறார். மீண்டும் பிஜேபியோடு ஒரு நாளும் பழனிசாமி போகவே மாட்டார். இனிமேல் மீண்டும் பாஜக பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள் நான் உறுதியா நம்புறேன். அதிமுகவை பலப்படுத்தணும், ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும். எடப்பாடி ஒரு நாளும் பாஜகவை எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்படிதான் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார், சசிகலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார், டிடிவி ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்ல அதிமுக கூட்டணி அமைக்கிறது பாமக என்ன அரசியல் ஆதாயம்? அவர்களுக்கு தென் மாவட்டங்களிலே போதிய அளவிற்கு கட்சிகளே கிடையாது, கிளைகள் கிடையாது, போதிய ஆட்கள் கிடையாது. தங்களோடு பயணித்தால் மட்டும்தான் பாமகவில் அடுத்த கட்டத்திற்கு 10% இடஒதுக்கீடை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி என்று வன்னியர் சமூக மக்கள் நன்றியுடன் இருக்கிறார்கள் அதிமுக மீது. ஒரே ஒரு சமூக வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு ஒருவர் நான் துணை முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று சொல்வதெல்லாம் தான் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவனையே வேற ஜாதிக்காரனையே அந்நியராக பார்த்தவர் தான் ராமதாஸ். ராமதாஸை பொறுத்தவரையில ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு பேரம் பேசுகிற அரசியலை மட்டும்தான் தொடர முடியுமே தவிர விஜய் வந்தால் ஒரு சிறு தாக்கம் கொடுப்பார் அல்லது ஒரு காங்கிரஸ் இப்போ இருந்தே அதற்கான எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. ஒன்று திமுக இருக்கிறதா, இல்லை அதிமுக கூப்பிட்டா போயிடுறதா, இல்லை விஜய் கூட போலாமா? இப்ப யாருக்கெல்லாம் கூட்டணியில சீட்டு கிடைக்கலையா அவர்கள் தான் விஜய் எதிர்பார்ப்பார்களே தவிர இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி போய் விஜயின் பக்கம் போய் நிற்க மாட்டார்கள். எடப்பாடி என்ன கணக்கு போடுவார்? சரி, பாமகவையும் சேர்த்துக்கலாம், காங்கிரஸையும் சேர்த்துக்கலாம். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே வருகிற சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவை தனியாக அம்போ என்று விட்டு விடுவார். வணக்கம் நண்பர்களே. அதிமுகவுக்கு ஒரு பலமான அணி அமையுமா? அதிமுக பாமக கூட்டணி சாத்தியமா? எடப்பாடி நம்பிக்கை எந்த அளவுக்கு வெற்றி பெறும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். அதிமுக சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை, பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து பேசிட்டு இருக்காரு. முக்கியமாக மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து. அதில் என்ன நம்பிக்கை சொல்றாருன்னா, அடுத்த தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் ஒரு பலமான அணி அமையும் அப்படிங்கிறாரு. இந்த பலமான அணி அமையும் அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி சொல்றாரு. என்ன அது பலமான அணி? அது என்ன அங்கே சாத்தியம் ஏற்படும்? யார் யார் வருவாங்க? திமுகவை பொறுத்தவரையில் கூட்டணி பலத்தால் தான் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய அந்த தேர்தலிலே கூட கூட்டணியினுடைய வலிமைதான் அவர்களுடைய வெற்றியை தந்தது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு முறையான கூட்டணி அமையவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், நடப்பது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு தேசிய கட்சியிலிருந்து அப்பொழுதுதான் அவர்கள் பாஜக என்கிற மதவாத கட்சியிலிருந்து வெளியே வருகிறார்கள். அப்படி வெளியே வந்தாலும் பாஜக குறித்து கடும் விமர்சனங்களை அவர்களால் முன்வைக்க முடியாத காரணத்தினால சிறுபான்மை மக்களோ அல்லது மதச்சார்பற்ற சக்திகளாக இருக்கிறவர்களோ நம்பக்கூடிய ஒரு இடத்திற்கு அதிமுகவை நம்பக்கூடிய ஒரு சூழல் வந்து சேரவில்லை, கனியவில்லை. அதை முழுக்க திமுக அறுவடை செய்து விட்டது இந்தியா கூட்டணியின் பெயரால். அதுதான் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். அதிமுக நம்பல, அதிமுகவை யாரும் நம்பல. அதற்கு காரணம், அப்பதான் அவங்க வெளியில வர்றாங்க. உடனடியாக அவர்கள் முழுக்க அவர்களை கடுமையான விமர்சனத்தையும் முன்வைக்கல. குறிப்பாக மோடி குறித்து எடப்பாடி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டது. இப்போ பெருசா வைக்க மாட்டேங்கிறார். இல்ல, அவர் அரசியல் என்ன நினைக்கிறார்னா ஒரு கடுமையாக யாரையும் பகைத்துக் கொள்ளாத ஒரு அரசியலை நடத்தணும்னு நினைக்கிறார் எடப்பாடி. ஆளுங்கட்சியை ஸ்டாலின் எல்லாம் போட்டு கடுமையாக விமர்சிக்கிறார். மாநில கட்சியிலே அவருக்கு திமுக தான் எதிரி என்பதை அடையாளப்படுத்துவதிலே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மத்திய அளவிலே இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்பது ஒரு கண் சிமிட்டுகிற நேரத்துக்குள்ளே யாரை வேண்டுமானாலும் கைது செய்து விடுகிறார்கள். ஒரு மாநில முதலமைச்சரையே அரவிந்த் கெஜ்ரிவாலையோ ஹேமந்த் சோரனையோ சிறைச்சாலைக்கு அனுப்பி விடுகிறார்கள். அமலாக்கத்துறையிலே வைத்து ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக இருக்கிறவருக்கு 50 முறை ஜாமீன் மறுக்கப்படுகிறது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையின் வழியாக. இப்படியெல்லாம் பழிவாங்கக்கூடிய சக்தியாக இருக்கிறதுனால பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பு உணர்ச்சியின் காரணமாக பயப்படுறாரு. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? பாஜக மீது ஒரு பாய்ந்து ஒரு கருத்து சொல்லுகிற இடத்திற்கு சேராமல் ரொம்பவும் படிநிலை சார்ந்து விமர்சிக்கிறார். அது மாநில அரசு போதிய நிதியை ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சொல்றாரு, சொல்லாமலாம் இல்லை அவரு. ஆனால் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரா, காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரா என்கிற இடத்திலே கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறார். ஏன் பயப்படுறாரு? மறுபடியும் பிஜேபியோட போகலாம் நினைக்கிறார். மீண்டும் பிஜேபியோடு ஒரு நாளும் பழனிசாமி போகவே மாட்டார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அது டைவர்ஸான ஒரு இதுதான். அது திரும்ப மறுபடியும் டைவர்ஸான ஆளோடைய கல்யாணம் பண்ண மாட்டாங்க யாருமே. அது முரண்பட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய திருமணம் நடந்திருக்கு.
இல்ல அது வந்து நீங்க திருமணத்துக்கு பொருந்தலாம். அரசியலை பொறுத்தவரையில அவர்கள் அதிமுக என்கிற கட்சி வந்து பாஜக அதுக்குள்ளே ஒரு புற்றுநோயை போல அரித்து கொண்டு அந்த கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிதைக்கிற வேலையை செய்து விட்டார். தன்னுடைய கூட்டாளியை வந்து வலிமைப்படுத்துவதற்கு தான் கூட்டணி வைக்கிறார்களே தவிர சிதைப்பதற்கு அல்ல. பல மாநில கட்சிகளை பாஜக சூறையாடி விட்டது. அவர்கள் சித்தாந்தத்தை பேசுகிற, இந்துத்துவாவை பேசுகிற சிவசேனை மாதிரி கட்சிகளுக்குள்ளேயே பல சித்து விளையாட்டுகளை காட்டி ஆட்சி மாற்றத்தை எல்லாம் உருவாக்கி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குற வித்தையெல்லாம் காட்டிட்டாங்க. அதனால அதிமுக சுதாரித்து கொண்டது. ஒரு அடிக்கிற ஒரு வெள்ளத்தில் வந்து அடித்து செல்லுகிற போது கோவணம் போனாலும் பரவாயில்ல, கரையேறி விட வேண்டும் என்கிற கணக்கிலே தான் பாஜகவை விட்டு ஓடி வந்து விட்டார்கள். இனிமேல் மீண்டும் பாஜக பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள் நான் உறுதியா நம்புறேன். ஆனா அதிமுகவை பலப்படுத்தணும், ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும், டிடிவியோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பாஜக முயற்சி பண்ணுச்சு. எடப்பாடி தானே அது வேண்டான்ட்டார். எடப்பாடி வந்து ஒரு நாளும் வந்து பாஜகவை எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்படிதான் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார், சசிகலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார், டிடிவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லாமே ஒரே கம்பெனி தானே, தனித்தனி பெயர்கள் நம்ம அழைக்கிறோமே தவிர அடிப்படையில் எல்லாம் ஒரு கம்பெனி தான். அதனால இந்த வேற வேற அதாவது சசிகலா அவர்களுக்கு இனிமேல் ஒரு அரசியல்லே ஒரு மறுபடியும் ஒரு மீண்டும் ஒரு எழுச்சியோ பெரிய மாற்றமோ வந்துவிடும் என்பது சாத்தியமே இல்லை, நடைமுறை சாத்தியமே. சரி, பிஜேபியோட எடப்பாடி, பிஜேபியோட அதிமுக அணி அமைய வாய்ப்பில்லை. பாஜகவிற்கும் அதிமுகவும் இனி எக்காலத்திலும் கூட்டணி அமையாது, அது நான் உறுதிப்பட சொல்றேன். முக்கியமாக அந்த பலமான அணிங்கிறது யாரு? பாமக வருவாங்களா? நிச்சயமாக வருவாங்க. எப்பொழுதுமே பாமகவுடைய அரசியல் வந்து எப்பொழுதுமே என்னன்னா அவங்க அளவுக்கு சாகசமான கூட்டணி அமைத்தவர்கள் யாருமே கிடையாது. அவர்கள் திமுகவோட கூட்டணியில் அமைத்து வெறும் 90 சீட்டு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி அரசாக வந்து திமுக ஒரு மாநில அரசை அமைத்த போது பாமக தான் மிகப்பெரிய பின்னணியாக இருந்தார்கள், கூட்டணி வலிமையோடு இருந்தார்கள். அப்படி ஒரு வரலாறு அவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. இப்பொழுது பாமக என்ன செய்யறதுன்னா பாஜகவிற்கு வந்து இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் வேண்டுமானாலும் பல்லக்கு தூக்கி இருக்கலாம். மாநில தேர்தல் என்று வருகிற போது நிச்சயமாக பாமக வந்து ஒரு மாநில கட்சியோடு தான் கூட்டணி வைக்குமே தவிர தேசிய கட்சியோடு கூட்டணி வைப்பதனால் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் எதுவுமே கிடையாது. இல்ல அதிமுக கூட்டணி அமைக்கிறது பாமக என்ன அரசியல் ஆதாயம் நிச்சயமாக இருக்கிறது. எப்படின்னா ஒரு தென் மாவட்டங்களிலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலமோ தென் மாவட்டங்களிலோ வந்து பாமகவிற்கு கிளைகளும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு வட மாவட்டத்துக்கான கட்சி. வட தமிழ்நாடு மட்டுமே தனியாக பிரிக்கப்பட்டால் வேண்டுமானால் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் ஆக முடியுமே தவிர வட மாவட்டங்களிலே மட்டும்தான் அவர்களுக்கு குறைந்தபட்சமான வாக்கு வங்கி இருக்கிறது. அவர்களுக்கு தென் மாவட்டங்களிலே போதிய அளவிற்கு கட்சிகளே கிடையாது, கிளைகள் கிடையாது, போதிய ஆட்கள் கிடையாது. கொங்கு மண்டலத்திலும் அவர்களுக்கு பெரிய அளவிலே கிடையாது. எனவே ஒரு மாநில கட்சி, வலிமை மிக்க ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி தங்களோடு பயணித்தால் மட்டும்தான் பாமகவில் வந்து அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க முடியும். முக்கியமாக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலோடு ஒப்பிடும்போது சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மாநில கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக எடுத்துக்கொண்டால் 20-21% இருந்தால் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 5% அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாமகவுடைய வாக்குகளை கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக வட மாவட்டத்தில் அதிக அளவுக்கு கவர்ந்திருக்கிறது. அப்படி முக்கியமாக பார்க்க போனால் வன்னியர் வாக்குகளே அதிக அளவுக்கு அதிமுக தான் கவர்ந்திருக்கு. இந்த சமயத்தில் அதிமுக என்னலாகவும் பாமகவோட போகிறது இல்லை. அதிமுகவிற்கு வந்து வன்னியர்கள் வாக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று சொன்னால் அதை மீண்டும் கைப்பற்றுவதற்கு பாமக அங்குதானே போய் ஆகணும், வேற வழி இல்லையில. தங்கள் சமூக மக்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பின்னால் அந்த வாக்கு வங்கி நம்மை விட்டு போய்விடுகிறது என்பதை காட்ட முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது பாமகவால் தான் அந்த வன்னியர் வாக்கு வங்கியை பெற முடியும் என்கிற இமேஜை காப்பாற்றுவதற்காக நிச்சயமாக அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி போவாங்க. முக்கியமாக 10% இடஒதுக்கீடை கொடுத்தது, அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியது எடப்பாடி பழனிசாமி என்று வன்னியர் சமூக மக்கள் நன்றியுடன் இருக்கிறார்கள் அதிமுக மீது. ஆகையால் பாமகவை கொஞ்சம் கைகழுவி விட்டு அதிமுக பக்கம் போகிறார்கள். அப்படி இருக்கும்போது பாமக வரணும்னு அதிமுக எதிர்பார்க்குமா? இல்லை, எப்பொழுதுமே என்னன்னா சமூக வாக்கு வங்கி என்பதை குறைந்தபட்சமாக வந்து பாமக வைத்திருக்கிறது. அது பெருமளவிலே வந்து பெருவாரியான வெற்றியை குவிக்க முடியாத இடத்தில் அவர்கள் இருக்கலாமே தவிர அவர்கள் சமூகத்தினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். பாமக தான் இருக்கிறது, வன்னியர்களுடைய வாக்கு வங்கியாக பாமக இருக்கிறது. எனவே அவர்களும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் ஒரு வலிமையான கூட்டணியாக மாறும் என்பதில் கணக்கு வந்து சரியாகத்தான் இருக்கு. ஆனால் 2 பேரும் ஒரு 2 போல் இருக்காங்க. முக்கியமாக பாமக பொறுத்த வரைக்கும் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவோடு சேர்ந்து இன்னும் கூட அதிக அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெற்றால் அதற்கு அடுத்து வருகின்ற தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க முடியும். ஏன் அடுத்த தேர்தலிலேயே ஒருவேளை திமுக அணியுடைய வாக்கு சதவீதம் குறைந்து இடங்கள் குறைந்தால் அன்புமணி ராமதாஸ் பாமக இடங்கள் அதிகம் பெற்று ஒரு முதல்வர் வேட்பாளராக, துணை முதல்வர் வேட்பாளராக பரிணமிக்க முடியும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல?
அவர் நான் ஒரு நாடாளுமன்றத்தை கூட அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. தருமபுரியிலே அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியிலேயே வெற்றி வாய்ப்பை சௌமியா அன்புமணி ஏன் தவற விட்டார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அங்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் வெற்றியை பறித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு வரலாறு இருக்கிறது. எனவே எப்பொழுதுமே என்ன ஆகும்னா, ஒரே ஒரு சமூக வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு ஒருவர் நான் துணை முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று சொல்வதெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். அது வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்று என்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் பேசினாரோ அன்றைக்கே மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் சுதாரித்துக் கொண்டார். வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்றால் மற்றவர்கள் எல்லாம் நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், அந்நியர் என்று வேறு தேசத்தவர்களை சொல்லுவோம். தான் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவனையே வேற ஜாதிக்காரனையே அந்நியராக பார்த்தவர் தான் ராமதாஸ். அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி பெருவாரி வாக்குகளை பெற முடியும்? அவர்கள் மற்ற சமூகத்தினுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் பெறவே முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு நாளும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அல்ல, எந்த பொறுப்புக்குமே வரவே முடியாது. ராமதாஸை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு பேரம் பேசுகிற அரசியலை மட்டும்தான் தொடர முடியுமே தவிர ஒரு முன்னணியான இடத்திற்கு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இப்போ நீங்கள் இந்த பேட்டியிலே நீங்கள் இப்போ சொன்னீங்க 2006 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுக ஒரு மைனாரிட்டி அரசாக ஜெயலலிதா தொடர்ந்து சொன்னது போல ஒரு மெஜாரிட்டி இல்லாத தனி பெரும்பான்மை பெறாத திமுக அரசு அமைத்த போது பாமக தான் பெருமளவுக்கு ஒரு ஆதரவாக இருந்தது. நீங்கள் தான் சொன்னீங்க. ஆகையால பாமகவும் ஒரு அரசை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பலம் பெற்ற கட்சியாக இருந்திருக்கிறது, இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, மறுக்க முடியாது. கடந்த காலத்திலே அவ்வளவு பெரிய வலிமையோடு அவர்கள் இருந்தார்கள் என்பது உண்மைதான், அதை நான் மறுக்கவே இல்லை. அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் பட்டியல் சமூகத்து மக்களை பகையாக பார்க்கவில்லையே. திருமாவளவன் ராமதாசும் ஒரே மேடையிலே தமிழ் தேசிய எழுச்சி என்கிற பேரிலே இருவரும் கரங்கோர்த்து கொண்டிருந்த காலம் அது. அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வலிமை என்பது வேறு, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்பது வேறு. இன்றைக்கு அன்புமணி ராமதாசோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இழந்திருக்கிறார்கள். எனவே பழைய கடந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய வலிமையை நாளைக்கு பெறுவார்கள், இன்றைக்கும் பெறுவார்கள் என்றெல்லாம் நம்ம உறுதிபட சொல்ல முடியாது. ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள் என்கிற கணக்கு அதிமுகவினுடைய வாக்கு வங்கியிலே ஒரு சிறிய பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பள்ளத்தை நிரப்புகிற இடத்திற்கு பாமக உதவும் என்கிற கணக்கிலே தான் நான் சொல்றேன். என்ன பேரம் நடக்கும் அதிமுக பாமக? யாரை அதிகம் எதிர்பார்ப்பார்கள்? அன்புமணி ராமதாஸுக்கு அதிமுகவை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா திமுகவினுடைய கூட்டணி என்பது கலையாத பட்சத்திலே ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ யாராவது ஒருவர் அந்த கூட்டணியில இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால்தான் திமுக கூட்டணி கலகலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் கூட்டணி அப்படி ஒரு சூழலுக்குள்ளே போகாத பட்சத்திலே வேற என்ன வாய்ப்பு இருக்கிறது? பாஜகவிற்கு வாக்கு வங்கி தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலே இல்லை. சில தனிநபர்களினுடைய வாக்கு வங்கியை, சில நட்சத்திர வேட்பாளர்களினுடைய வாக்கு வங்கியை எல்லாம் பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியாக இந்த முறை காட்டிக் கொண்டதே தவிர உண்மையிலே அவர்களுக்கு கிளைக்கழகங்கள் இல்லை. கட்சி கடைநிலையை மக்களுக்கு போய் சேரவில்லை என்பதான் உண்மை. எனவே அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் அதிமுக என்பது ஒரு வெகுஜன அரசியல் இயக்கம். அந்த இயக்கம் மிக முக்கியமான விஷயம். திமுக நாம் சொல்வதை கேட்க மாட்டாங்க, ஆனால் அதிமுக நம்மோடு உடன்பாடுக்கு நிறைய இடங்களிலே வளைந்து கொடுப்பார்கள் என்கிற காரணத்தினால, சீட்டு கொடுப்பாங்க என்கிற காரணத்தினால அன்புமணி ராமதாஸ் அவருடைய தேர்வாக அதிமுக தான் நிச்சயமா இருக்கு. சரி, முக்கியமாக நீங்க சொன்னீங்க ஒருவேளை திமுக அணியிலிருந்து யாராவது பிரிந்தால் இடம் காலியாகும் அப்படின்னு. திமுக அணியில் இருக்கிற யாராவது எதிர்பார்க்குதா? திமுக அணியில இருந்து திருமாவளவனை மட்டும் வெளியேற்றி விட்டால் போதும், அந்த கூட்டணியில் இருந்து மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை எல்லாம் அவர் அழைத்து கொண்டு வந்து விடுவார். அப்படித்தான் கடந்த காலங்களிலே வைகோ போன்றவர்கள் எல்லாம் பிரிந்து வந்தபோது ஒரு மக்கள் நல கூட்டணியை அமைத்தோம் என்று, அதனால் தான் அதிமுக அந்த முறை ஆட்சிக்கே வந்தது. மக்கள் நல கூட்டணி அமைக்கப்படாமல் இருந்திருந்தால், வாக்கு வங்கி பிரிக்கப்படாமல் இருந்திருந்தால் திமுக தான் அந்த முறை முதலமைச்சராக வந்திருக்க முடியும், திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் என்கிற சூழலை அவர்கள் கடந்த காலங்களிலே திமுக ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. எனவே திருமாவளவனையோ வைகோவையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ தங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியவோ ஒரு நாளும் இழப்பதற்கு திமுக விரும்பாது. அந்த கனவு என்பது பகல் கனவாகத்தான் இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள் ஒரு தனித்துவம் காட்ட வேண்டும், வெறும் கூட்டணி மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு நேராகவோ இல்லை எதிர்மறையோ கருத்துக்களை சொல்கிறாங்கல்ல. கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு, செல்வ பிரதி சொல்கிறாங்கல்ல. உண்மையை சொல்ல போனால் அடுத்த தேர்தலில் திமுக நெருக்கடி தள்ள வேண்டும், கூட்டணி ஆட்சி வர வேண்டும், கூட்டணியில் அரசு அமைப்பதில் காங்கிரஸுக்கும் பங்கு தர வேண்டும், அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கடந்த காலங்களிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்த இயக்கம் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்திலே இல்லாமல் போய்விட்டது காங்கிரஸ் கட்சி என்கிற காரணத்தினால கட்சியை பலப்படுத்த முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் ஒரு கூட்டணி அரசியாவது அமைப்பதற்கு கனவு காணக்கூடாதா என்கிற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள்.
திமுகவோடு கூட்டணி கட்சிக்காரர்கள் இது போன்ற டைலாக் பேசுறதன் மூலமாக, இது போன்ற பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தங்கள் பேரத்தை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். கடந்த முறை திருமாவளவனுக்கு சட்டமன்ற தொகுதிகள் வெறும் 6 தான் வழங்கப்பட்டது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 6, ஏற்கனவே 10 தொகுதி வரைக்கும் வழங்கப்பட்ட இடங்கள் எல்லாம் 6ஆக சுருக்கப்பட்டது. அது மீண்டும் ஒரு 10 சீட் என்பதை நாங்கள் ஒரு 12 சீட்டாக கேட்போம் என்பதற்கான பேரம் பேசுவதற்கு தான் இவர்கள் என்ன செய்வார்கள், நாங்கள் கூட்டணி மாறிவிடுவோம் என்கிற அச்சுறுத்தலை உருவாக்குவதன் வழியாக தங்களுடைய தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வார்களே தவிர ஒரு நாளும் கூட்டணியை விட்டு அவர்கள் வரமாட்டார்கள். காங்கிரஸ் திமுக மிரட்டுதா? நிச்சயமாக மிரட்டுவதற்கு உரிமை இருக்கிறது இல்லையா? நாம் கூட்டணி கட்சிக்காரர்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் கைகட்டி வாய் ஊத்தி இருக்க வேண்டும் என்கிற நிலைமையிலே இல்லாமல் மாற்று கருத்தை பேசுகிறார்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தினுடைய அடையாளம் தானே. அப்படி பேசுவது ஒன்றும் தவறு கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கனவு காண்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. செல்வ பெருந்தகை தான் அடுத்து ஒரு பெரிய தலைவராக வர வேண்டும் என்று கூட்டணி அரசியல் அவர் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காங்கிரசுக்கு உரிமை இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், எங்கள் தயவு இல்லாமல் யாரும் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய உரிமை ஜனநாயகத்தில் இருக்கிறது. அதனால் அவர்கள் அப்படி பேசுவது ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அணி இருக்கிறது, அண்ணா திமுக இருக்கிறது, அதே மாதிரி பாஜக அணி இருக்கிறது, விஜய் வரப்போகிறார், நாம் தமிழரும் இருக்க போகிறது. ஆகையால் விஜய் வந்தால் ஒரு சிறு தாக்கம் கொடுப்பார் அல்லது ஒரு பலமான தாக்கம் கொடுப்பாருங்கிற கணக்கில் காங்கிரஸ் இப்போ இருந்தே அதற்கான எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. ஒன்று திமுக இருக்கிறதா, இல்லை அண்ணா திமுக கூப்பிட்டா போயிடுறதா, இல்லை விஜய் கூட போகலாமா, இப்படி பல எண்ணங்களை கொடுக்குதில்ல. அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணா திமுக காங்கிரஸோடைய ஒரு இலக்கில் முக்கியமாக தான் இருக்கா? அதாவது எல்லாருடைய வாக்கு வங்கியும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் வாக்கு சதவீதம் எங்களுக்கு இவ்வளவு இருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சி போல எல்லாருமே சொல்ல முடியும். நீங்கள் விஜய்க்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கிறது என்பதை அவர் தேர்தல் களத்தில் இறங்குகிற போதுதான் தெரியுமே தவிர முன்கூட்டியே விஜயை நம்பிக்கொண்டு இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு வலிமையான கூட்டணி இருக்கிறவர்கள் உடனே அவசரப்பட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் கூட்டணியில் சீட்டு கிடைக்கலையா அவர்கள் தான் விஜயை எதிர்பார்ப்பார்களே தவிர இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி போய் விஜயின் பக்கம் போய் நிற்க மாட்டார்கள். எனவே திமுகவா அதிமுகவா என்கிற போட்டி தான் மீண்டும் வரப்போகிறது. அதிமுக தலைமையிலே பாமக கூட்டணிக்கு வருவார்கள், நாம் தமிழர் கட்சி வருவார்கள், இவர்கள் போன்று இன்னும் சில அமைப்புகளோடு அவர்கள் கூட்டணி காண்பார்களே தவிர சிறிய கட்சிகள் யாராவது வேண்டுமானால் அதிமுகவோடு வரலாமே தவிர ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி போல ஒரு கட்சி வரலாமே தவிர எல்லாரும் வருவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனா எடப்பாடி காங்கிரஸ் எதிர்பார்க்கிறாருல்ல, எடப்பாடி காங்கிரஸை எதிர்பார்க்கலாம், காங்கிரஸ் எடப்பாடி எதிர்பார்க்கிறதா ஒரு கேள்வி இருக்கிறதுல அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? ஏன்னா கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸை சேர்ந்த சில முக்கிய எம்பிக்கள் அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தேர்தலுக்கு முன்னால் 3-4 மாதங்கள் முன்னால் அதிமுகவையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது முழுமை பெறலை. ஆகையால இந்த சட்டப்பேரவை தேர்தலிலாவது அதிமுகவோடு அணி சேர்ந்தால் என்ன அப்படின்னு காங்கிரஸுடைய முன்னணி தலைவர்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. அது எடப்பாடியும் என்கேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது காங்கிரஸ் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு சூழல் அதிமுகவுக்கு தான் வரும், காங்கிரஸுக்கு வராது. எனவே காங்கிரஸ் அதிமுக கூட்டணி என்பது திமுக கூட்டணியோடு அவர்கள் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை பிளந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் அவர்களுக்கு முதல்ல கிடையாது. அதனால அப்படி ஒரு சாத்தியம் கிடையாது. அப்படி ஒரு கனவு அதிமுகவுக்கு இருக்கிறது என்பது வேண்டுமானால் உண்மையா இருக்கலாமே தவிர காங்கிரஸுக்கு அப்படி ஒரு கனவு இருப்பதாக நாம் சொல்ல முடியாது. நீங்க இப்ப சொன்னீங்க இந்த மாதிரி இடம் மாறலாங்கிற எண்ணங்களை கொடுக்கறது காரணமே பேரத்தை அதிகப்படுத்துறதுக்காக. 10 கொடுக்கறதுல 12, 20 கொடுக்கிற இடத்துல 30ன்னு கேட்பாங்க. பேரம் படியா விட்டால் அதிமுகவுக்கு இடம் மாறுமா மாறாதா? காங்கிரஸ் பேரம் படிந்து விட்டால் எதற்கு மாற போகிறார்கள்? அப்படியும் சேர்த்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பேரம் படிந்து விட்டது என்றால் திமுக அணியில் அதிக இடங்களை கொடுக்க வேண்டும். அதிக இடங்களை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தால் திமுக போட்டியிடுகிற இடங்கள் குறைந்து விடும். ஆகையால் திமுக வென்றால் கூட குறைந்த இடங்களில் தான் வெல்ல முடியும். இதுதானே ஃபார்முலா. இல்ல அப்படி வென்றாலும் திமுக தானே ஆட்சி அமைக்க போகிறது, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. நான் இன்னொன்று கேட்கிறேன், கூட்டணி கட்சிகள் எல்லாம் அரசாங்கத்திலே அமைச்சரவையிலே பங்கேற்கிற ஒரு நிலைமை வந்தால் அது அரசியலிலே ஒரு ஆரோக்கியமான போக்கை தான் வளர்க்குமே தவிர அது பெரிய பின்னடைவான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏகபோக கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக தான் ஆள வேண்டும், அதிமுக தான் ஆள வேண்டும் என்கிற நிலைமை மாற வேண்டும். எப்படி மத்தியிலே ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கிறதோ அதுபோல மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று நினைப்பது, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மத்தியிலே அப்படி ஒரு சிந்தனை வந்திருப்பது ஜனநாயகத்திலே ஒரு ஆரோக்கியமான அடையாளம் தானே தவிர அது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி ஒரு சூழல் அமைந்தால் அது நாட்டுக்கு நல்லது. எடப்பாடி என்ன கணக்கு போடுவார்? சரி பாமகவை சேர்த்துக்கலாம்,
காங்கிரஸையும் சேர்த்துக்கலாம், வேற நீங்க சொன்ன மாதிரி சிறிய கட்சிகள் வந்தாலும் சேர்த்துக்கலாம், கூட்டணியில் இடம் உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னா இன்னும் நிறைய கட்சிகள் வரும். ஆகையால் அடுத்த தேர்தலை பொறுத்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி வந்தால் சிறப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எடப்பாடி அந்த எண்ணத்தை கொண்டு இவர்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பலமான அணி அமையும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அமைக்க தயார் என்று எடப்பாடி பகிரங்கமாக அறிவித்தால், அதிக சீட்டுகளை தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குகிற ஒரு முடிவை அவர் எடுத்தால், அவர் ஒருவேளை வலிமை பெறலாம். அதிமுக விட்ட இடத்தை மீண்டும் தொடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை மாற்றலாம். ஆனால் கூட்டணி அரசாங்கம் அமைப்போம், கூட்டணி அமைச்சரவை உருவாக்குவோம் என்கிற இடத்திற்கு திமுக இப்பொழுது வராது. அதிமுக அதை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால், ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்தால் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக அதிமுக ஒரு வலிமை மிக்க கட்சியாக மாறுவதற்கு இன்னும் ஒரு சூழல் அமையலாம். அந்த சூழல் தான் பாஜகவையும் ஒரு ஆப்ஷனாக தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில் அதிமுக எடப்பாடி எடுக்க வாய்ப்பு இருக்கும்ல. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே வருகிற சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவை தனியாக அம்போ என்று விட்டு விடுவார்கள். இதுதான் என்னுடைய கணிப்பு. தேசிய கட்சிகளை தங்கள் தோள்களிலே தூக்கி சுமப்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதால் எந்த மாநில கட்சிக்கும் எந்த நன்மையும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தேசிய கட்சிகள் வலதுசாரிகளாக இருந்தாலும் இடதுசாரிகளாக இருந்தாலும் சமதூரத்தில் வைத்துதான் வாக்களிக்காமல் மக்கள் தள்ளி வைக்கிறார்கள். தேசிய கட்சி காங்கிரஸ் தேசிய கட்சி தானே, காங்கிரஸ் தேசிய கட்சி தான். ஆனால் மாநில உரிமைகளோடு ஒன்றிணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை தராத ஒரு இடத்திலே பாஜக இருக்கிறது. தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக இருக்கிறது, நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு வரைக்கும் கட்டுமானம் அடுத்த கட்டத்திற்கு போகாமல் இருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவாக்கத்திற்கு உரிய நிதியை தராமல் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய பாஜகவை ஒரு நாளும் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் தனித்து களம் காண்பார்கள். அதற்கு உறுதுணையாக மற்ற பாட்டாளி மக்கள் கட்சியையோ நாம் தமிழர் கட்சியோ இணைத்துக் கொள்வார்கள் என்பது நிச்சயம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு ராஜ கம்பீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.